கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். டப்ளு சீக்கிரமா வா. வந்துகிட்டே இருக்கேன். நில்லு. இந்த குட்டி கால்களை வச்சு எவ்வளவு வேகமா ஓடுறா. அவ எங்க போயிருப்பா? சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அவளே கத்துக்கிட்டாதான் ஆச்சு. என்ன சத்தம் அது? யார் அது? உனக்கு என்னாச்சு? கார்லி, என்ன காப்பாத்து. நான் இங்க மாட்டிக்கிட்டேன். என்ன காப்பாத்து. கையை இறுக்கி பிடிச்சுக்கோ. உனக்கு ஒண்ணும் ஆகலைல? தவளை. நான் கூட என் அண்ணனா இருக்கும்னு நினைச்சேன். கால் தடம். அது வெறும் தவளை தான். என்ன கண்டுபிடிச்ச? என்னது கால் தடம் மாதிரி இருக்கு? நான் மோப்பம் பிடிக்கிறேன். மோசமான வாடை. இது கண்டிப்பா எங்க அண்ணனும் விக்கும் தான் போயிருக்காங்க. 2 பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. நிச்சயமா சொல்றியா? எனக்கு எங்க அண்ணனோட கால் தடம் ரொம்ப நல்லா தெரியும். நம்ம கிட்ட வந்துட்டோம். வா போலாம். மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். டேய் தம்பி. கார்லி. டேய் தம்பி. கார்லி. டேய் தம்பி எங்க இருக்க? எங்கமா இருக்க? ஏமா கார்லி நீ எங்க இருக்க? தம்பி. கார்லி. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கால் தடங்க. கார்லி. டேய் தம்பி. டேய் அண்ணா எங்கடா இருக்க? எனக்கு பயமா இருக்கு. மழை வர போகுது. ஜாலி. அனல்ல இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. யாராவது இருக்கீங்களா? புயல் போற வரைக்கும் நாம இங்க இருக்கலாம். இந்த இடத்துல ரொம்ப நாளா யாரும் இல்ல போல. நீ எதுக்கு பயப்படுற? அது வெறும் இடிதான். யாரு இது? வீட்ல யாரும் இல்லன்னு நினைச்சேன். யாரும் வந்திருப்பாங்க. தம்பி. பாப்ளு, நல்ல வேளை நீ வந்துட்ட. இந்த புயல் என்ன பயமுறுத்திருச்சு. இங்க பாரு, நான் இருக்கேன். எதுக்காக நீ பயப்படுற? வந்திருக்கட்டும். எல்லாம் எப்படி போகுது? உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அக்கா. சரி ஏமா அன்னைக்கு நைட்டு நீ எங்கம்மா போன? இந்த காடு ரொம்ப ஆபத்தானதுன்னு நான் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கல? நான் ஒன்னும் விளையாடல. 2 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆயிருந்தா? என்ன மன்னிச்சிருங்க. நான் சும்மா சும்மா என்ன? நீ என்கிட்ட எந்த கதையும் சொல்ல வேண்டாம். நீ ஒரு டூர் கைட தான் பின் தொடரணும். உன்னோட அங்கிள் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்றேன். காட்டுக்குள்ள தனியா சுத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்றேன். எப்படியும் நீ பாதுகாப்பா இருப்ப நினைப்பா? நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல. இப்ப நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு என்னோட புலி வேணும். சரிதான். பாவம் அந்த புலியை ஏதோ பண்ண போறாங்க. ஏதோ லக்கியா இருந்ததால நீ தப்பிச்சுட்ட. எப்பவுமே இந்த மாதிரி லக்கியா தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியா கார்லி? உதவி செய்யறமே நடிக்காத. என்னது நீ என்ன தப்பு சொல்றியா? என்னோட வேலையை கொஞ்சம் நீ ஒரு நாள் பாரு, அப்ப தெரியும். பண்ணிட்டு போங்க. அவன்கிட்ட நீங்க என்ன கூட்டு போலையே. அவன் எங்க இருக்கான்னு உனக்கு கூட தான் தெரியல. எனக்கு தெரியாது. நீங்க ஏன் சொல்லக்கூடாது? அப்ப நீயே புலிய கண்டுபிடிச்சுக்கோ. உங்க உதவி எனக்கு தேவையில்லை. நீ வராத. இப்படி எல்லாம் மத்தவங்கள பேசக்கூடாது. டேய் தம்பி. என்ன பண்ற? என்ன கீழே இறக்கி விடு. என்ன பண்ற? இருப்பா. என்ன நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? என்ன கீழே இறக்கி விடு. விடு. கீழே இறக்கி விடுன்னு சொல்றேன். இங்க பாரு, சூரியன் தெரியுது. ஏய் இருங்கப்பா, நானும் வந்துறேன். சொல்லு. என்ன கீழே இறக்கி விடு. சொன்னா கேளு. என்ன இப்பவே கீழே விட போறியா இல்லையா? என்ன கீழே விடு. ஏய் கத்துறத நிறுத்து. நீ டயர்ட் ஆக மாட்டியா? எனக்கு தோல வலிக்குது. நானே நடந்து வரவேல. என்ன விடு. என்ன கீழே இறக்கி விடு. நீ அவ கூட இருக்கிறது தான் நல்லது. அப்ப இது எப்படி இருக்கு? கிச்சு கிச்சு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? போதும் நிறுத்து. வேண்டாம். எனக்கு கூச்சமா இருக்கு. இரு உனக்கு கீழே இறக்கி விடுறேன்.
ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? எனக்கு கவலையே இல்ல. அந்த புலியை கண்டுபிடிக்க நாங்க விட மாட்டோம். ஏன் அப்படி? சரி, நாங்க நேராவே விஷயத்துக்கு வரோம். நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க எங்க காடை பாதுகாப்போம். முக்கியமா உங்கள மாதிரி வேட்டைக்காரங்க கிட்ட இருந்து. சரிதான். ஹே ஹே ஹே, ஒரு நிமிஷம் இருங்கப்பா. என்னப்பா நீங்க எவ்வளவு பார்த்தா உங்களுக்கு அப்படியா தெரியுது? நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் வேட்டையாடுறவ கிடையாது. இந்த புலி என்னோட சின்ன வயசு தோழி. என்ன தோழியா? ஆமா, சின்ன வயசுல முதல் வாட்டி இந்த காட்டுக்கு வந்தப்போ எல்லாத்து மேலயும் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். நான் உன்னை பிடிச்சிட்டேன். எங்க போற? பட்டாம்பூச்சி போகாத, நில்லு, போகாத. ஹலோ பூ, ரொம்ப அழகா இருக்க. என்ன சத்தம் அது? என்ன வினோதமா இருக்கு. இங்க யாருமே இல்லையே. பயப்படாம இரு கிட்டி. அது பூனைக்குட்டின்னு நினைச்சேன். ஆனா அது ஒரு குட்டி புலின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஏய் இரு, நானும் வரேன். உனக்கு தெரியுமா, நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்க போறோம். குட்டி புலி, உன்னை நான் கிட்டின்னு கூப்பிடவா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கிட்டி. கிட்டின்றது ஒரு சைபீரியன் புலி. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்ட். ஆனா நியூஸ்ல சீக்கிரமாவே அழிஞ்சு போறதா சொன்னாங்க. அவளை பத்தி கவலையா இருக்கு. கண்டிப்பா அவ எங்கேயாவது உயிரோட இருப்பான்னு நம்பிக்கையா இருக்கு. அவ அநேகமா எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருப்பா. அதனாலதான் நான் அவளை கண்டுபிடிச்சாகணும். பாவாத கிட்டி. கார்லி, எங்களை மன்னிச்சிட்டு, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. டேய் பாப்ளு, நானும் என் அண்ணனும் உனக்கு உதவுறோம். என்னடா சொல்ற அண்ணா? அண்ணா, நான் சொல்றது சரிதானே? வாய்ப்பு இல்ல கார்லி, நான் இதுக்கு ஒத்துக்க போறதில்ல. உனக்கு டூர் கைடு வேணும்னு தான் எனக்கு தெரியும், காட்டை சுத்தி காட்டுறதுக்காக. ஆனா இப்போ நீ என்னன்னா வேற ஒண்ணு கேக்குற. இங்க புலி இல்லைன்னு தெரிஞ்சா நீ கிளம்பிடுவேன்னு நினைச்சேன். இதுக்கு மேல முடியாது. அங்கிள் ஜோக்கு கால் பண்ற, அவர் முடிவு பண்ணட்டும். வேண்டாம், அங்கிள் ஜோவை கூப்பிடாதீங்க. இதுல சிக்னல் இல்ல. என்னப்பா நடக்குது இங்க? நாளைக்கு கிளம்பி போடலாம். நான் ஒரு டூர் கைடு. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் இந்த வேலையை பார்க்க முடியாது. அதாவது நீங்க கிளம்ப போறீங்களா? மனசாச்சே இல்லல, உன்னால எப்படி இப்படி எல்லாம் விட்டுட்டு கிளம்ப முடியும்? என்னப்பா நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? கம் ஆன் லக்கா, நீங்க எங்களுக்கு வேணும். நம்ம ஒரே டீம். இல்ல முடியாது. அதான் என்னோட முடிவு. அப்ப நான் உன்னோட பாஸ் கிட்ட ஒரு டூர் கைடா நீ இந்த டூரிஸ்ட பாதுகாக்கலன்னு சொல்லுவேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நீ கிளம்பிக்கிட்டே இரு. என்னது? எனக்கு என்ன? இந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமா இருக்காளே. ஆனா எனக்கு தான் வேற வேலை இல்லையே. புலி அங்க இருக்குன்னு இவன் நிஜமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இந்த சாக்க வச்சு பணத்தை சம்பாதிக்க வேண்டியதுதான். சரி, கூட போவோம். சரி, நானும் உங்க கூட வரேன்பா. நிஜமாவா? அட்டகாசம். பிங்கி ப்ராமிஸ்? பிங்கி ப்ராமிஸா? ஆமா, கிட்டிய ஒண்ணா கண்டுபிடிப்போம். பிங்கி ப்ராமிஸ்? ஹேய், ரொம்ப நல்லா இருக்கு. டேய் அண்ணா, நாமளும் அந்த கிட்டியை கண்டுபிடிக்கலாம்ல. சரி, நாங்களும் வரட்டுமா? கண்டிப்பா. நீங்க தான் பெஸ்ட். Thank you friends. எனக்கு தேன் வேணும். சரியான சாப்பாட்டு ராமாயணம். கரடிங்க என்ன பேசுதுன்னு உங்களுக்கு எப்படி புரியுது? அதுவா? அது எனக்கு தெரியாது. ஆனா உனக்கும் புரியுது இல்ல? சரியா தெரியல. சின்ன வயசுல இருந்தே மிருகங்கள் பேசுறது எனக்கு நல்லா புரியும். அது என்னோட குட்டி ரகசியம். ஆனா எப்பயும் தனியா தான் இருப்பேன். நல்லா இருக்குல்ல? நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பேன். ரொம்ப காலம் முன்னாடி இயற்கையோட சமாதானமா மனுஷங்க வாழ்ந்தாங்க. அவங்களோட பேச கூட செய்வாங்களாம். அற்புதமான உலகம். இங்க பாரு. தேங்க்யூ லக்கா.
அவளை கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். உம், அடுத்து என்ன நடக்க போகுது? லக்காக்கும் கரடிங்களுக்கும் தான் நன்றி சொல்லணும். கிட்டிய நான் இப்ப தனியா தேட வேண்டாம். புலிய தேடுற டீம் இப்ப கிளம்பிருச்சு. பயணம் தொடரும் போது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னு கண்டுபிடிங்க அடுத்த வாட்டி. தண்ணி எங்க இருக்கு?